வைகாசி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு மீன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், ஜென்ம ராசியில் பலம் வாய்ந்த சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அக்கினி கிரகமாகிய செவ்வாய் வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தில். திருதிய ஸ்தானத்தில் சூரியன். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடும், கொஞ்சம் கவனமாக இருங்க. கூடிய வரையில் வெயிலில் அலையிறதை குறைத்து கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் விபத்துகள் ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடும். வெளியூர் பயணங்களின் போது பணம், விலை உயர்ந்த பொருள்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்க. புதிய நபர்கள் எவரேனும் பேச்சு கொடுத்தால் தவிர்த்தல் அவசியம். கூடிய வரையில் வெளியிடங்களில் உண்பதையும் தரக்குறைவான உணவகங்களில் சாப்பிட்றதையும் தவிர்த்தல் வேணும். திருமணத்திற்கு காத்துள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு வரணம் ஏறுதல தடங்கல்கள் ஏற்படும். உத்தியோகம். உங்கள் பொறுப்புகளிலும் அன்றாட கடமைகளிலும் கவனமாக இருத்தல் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விடாமல் இருக்க வேணும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் ஆகிறதுல காலதாமதம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம். புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் கண்டிப்பாக தவிர்த்தல் அவசியம். சந்தை நிலவரம் அனுகூலமாக இல்லை. சக கூட்டாளிகள் ஒத்துழைக்க மறுப்பாங்க. வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்காது. நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க முன்வராது. அடுத்தது கலைத்துறையினர். லாபகரமாக இருந்து வந்த நிலைமை மாறி வாய்ப்புகள் குறையக்கூடும். வருமானத்தை அது வெகுவாக பாதிக்கும். வருமான குறைவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சங்கீத சபாக்கள் தங்கள் நிகழ்ச்சிகளை குறைத்து கொள்ள நேரிடும். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் பல காரணங்களினால் கை நழுவி போகும். எதிர்பார்த்திருந்த வருமானம் கிடைக்காமல் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் நிதி பற்றாக்குறையினால் புதிய முயற்சிகளை ஒத்தி போட வேண்டியது வரும். அரசியல் துறையினர். கட்சியில் செல்வாக்கு குறையும். உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துக்களை புறக்கணிப்பாங்க. பிற அரசியல் கட்சிகளுடன் நெருங்கி பழகுவதால் உங்கள் கட்சி தலைவர்களே உங்கள் நம்பகத்தன்மையை சந்தேகப்படுவாங்க. உங்கள் தவறுகளும் இந்த நிலைக்கு ஒரு காரணம்தான். உங்களை நீங்களே திருத்தி கொள்ள வேண்டிய தருணம் இது. இல்லாட்டி உங்கள் அரசியல் எதிர்காலம் அஸ்தமனமாகிவிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கிரகங்களையெல்லாம் சொல்லுதுங்க. அடுத்தது மாணவ மாணவியர். பாடுபட்டு படித்தால்தான் உங்கள் கல்வி முன்னேற்றத்தை ஓரளவு பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. உங்களை நீங்களே திருத்தி கொள்ள வேண்டிய தருணம் இது என்பதை கிரகநிலைகள் சந்தேக இடமின்றி உணர்த்துகின்றன. இன்றைய உழைப்பே உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க உள்ளது என்பதை மறந்து விடாதீங்க. பின்பு வருந்தினால் என்ன பயன்? அடுத்தது விவசாயத்துறையினர். கிரகநிலைகளின்படி இந்த மாதம் முழுவதும் இயற்கை உங்களுடன் ஒத்துழைக்கும் என்பது உறுதியாக தெரியுது. பயன்படுத்தி கொள்வது உங்கள் திறனில் தான் உள்ளது. பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரகநிலைகள் சுபபலம் பெற்றுள்ளன. தசாபுத்திகள் பார்த்தோம்னா சாதகமாக இருக்கிறதுனால புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் பலருக்கு அமைந்துள்ளது. விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர், உரம், விதைகள், நாற்றுகள், கால்நடைகள் ஆகியவை நியாயமாக கிடைக்கும். அடுத்தது பெண்மணிகள். பெண்மணிகளின் நலன்களுக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரனும் இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் பெண்மணிகளுக்கு உற்சாகமான காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மணமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு மனசுக்கு ஏற்ற மணாளன் அமைவாங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப வாழ்க்கை இனிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு பிரபல நிறுவனத்தில் மனசுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வருமானத்தில் வேலை கிடைக்கும். அதனால்தான் குடும்ப நிம்மதியை பாதித்து வந்த பண கஷ்டம் நீங்கும். அறிவுரை: பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்டுள்ள முக்கிய கிரகங்கள் அனைத்தும்
சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது அவங்களுடைய திறனில்தான் இருக்குது. பரிகாரம் பார்த்திங்கன்னா, தினமும் காலையில் சிறிது எள், நெய், பருப்பு கலந்த 5 சாத உருண்டைகள் காகத்திற்கு உணவாக வைத்து வந்தால் அளவற்ற நல்ல பலன்கள் குடும்பத்தில் ஏற்படுவதை அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். அனுகூலமான தினங்கள் வைகாசி 3 - 7 வரை, 11, 12, 17 - 21 வரை, 25 - 27 வரை, 31. சந்திராஷ்டம தினங்கள் வைகாசி 13 இரவு முதல் 16 காலை வரை.